ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா. லைஃப்பில் ரொம்ப குழப்பமான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன சைலன்ஸும் ஒரு நல்ல வைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி போக போகிறோம். லைஃப் இஸ்ன்ட் பர்ஃபெக்ட், இட்ஸ் லாஜிக்கல். வெல்கம் டு எல்வி லாஜிக். ஸோ டெம்பிள் போகலாம். மார்னிங் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கோலம் போட்டு ஒரு 6க்குள்ளே நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ராவல் டைம் வந்து 2 hours ஆகும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரக்கு வந்துட்டு லேட் ஆகிடும். ஸோ போய் காஃபி குடிச்சிட்டு கோலம் போட்டு கோயிலுக்கு ரெடி ஆகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட்டில் வந்துட்டு பிளாக் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன். கோயிலுக்கு போகிற வழியில் வந்துட்டு சைடில் வந்துட்டு சீனரிஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்துட்டு இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கல்லெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெல்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வாட்டர் வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு அங்கே பார்க்குறேன். அப்புறம் வந்துட்டு கோயிலெலாம் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கிற வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு கோயில் இருந்துச்சு பக்கத்துலேயே. வெளியே வந்துட்டு விநாயகர் கோயிலும், ஒரு சைடில் வந்துட்டு மாயவர் கோயிலும், இன்னொரு சைடில் வந்துட்டு ஈஸ்வரன் கோயிலும் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ஈஸ்வரன் கோயிலை வந்துட்டு போய் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்துட்டு 64 நாயன்மார்களோட சிலையும், அதே சிலையில் வந்துட்டு அவங்களோட பேர் வந்துட்டு செதுக்கியிருந்தாங்க. அதை ஒரு இதை பார்த்துட்டு மேலே வந்துட்டு அந்த கதையெல்லாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பொறுமையாக படிச்சுட்டு கோயிலை வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ஈஸ்வரன் கோயிலில் வந்துட்டு தீர்த்த கிணறு இருந்துச்சு. தீர்த்த கிணறையும் பார்த்துட்டு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து சாமி கும்பிட்டு வந்தோம். அப்படியே பக்கத்தில் இருக்க மாயவன் கோயிலுக்கும் போனோம். எப்படி ஈஸ்வரன் கோயிலில் வந்துட்டு 64 நாயன்மார்களோட சிலையும் அவங்களோட பேரை வந்துட்டு அந்த சிலையிலேயே பதிச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி மாயவன் கோயிலில் 4 ஆழ்வார்களோட சிலையும் அவங்களோட பேர் வந்துட்டு இருந்துச்சு. அதையும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். 2 கோயிலுமே வந்துட்டு சுற்றி மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு துளசி செடி சுற்றாமல் போனேன். துளசி செடியை சுற்றிட்டு நம்ம 2 கோயிலுக்கும் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து நேரம் சரியாக இருந்துச்சு. சமைச்சு முடிச்சிட்டாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த vlog வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைஃப் இஸ்ன்ட் பர்ஃபெக்ட், இட்ஸ் லாஜிக்கல். இட்ஸ் எல்வி லாஜிக்.